நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய திங்கள் இராப்பொழுதின் உற்சாக வணக்கம். சன்ரைஸின் இரவு நேர நிகழ்வரிசையில் பாமுகம் பா டிவியில் இப்போதும் தொடர்ந்து 92 FM வழியாகவும் உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது புல சமூக நிஜங்கள். வளமை தொகுப்பில் விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம். வணக்கம் மோகன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ஒரு இலங்கைக்கு போய் வந்து சில ஒரு பாரிய பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். அதனால் இணைய முடியவில்லை பல நாட்கள். இன்று நாங்கள் ஒரு மக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு தலைப்பை ஆரம்பித்து எடுத்திருக்கிறோம். எண்ணம் போல் வாழ்வு, அதாவது மனம் போல் வாழ்வு என்று சொல்லலாம். அதில் சிறப்பாக கலந்து கொண்டிருப்பவர் டாக்டர் நடராசர் ஜெகநாதன். இவர் ஒரு ஓய்வு பெற்ற மனநல மருத்துவர், சைக்கியாட்ரிக் கன்சல்டன்ட். அவர் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த துறையில் ஈடுபட்டு 35 ஆண்டுகள் என்றால் ஆயிரக்கணக்கான மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லாடி மனநலம் தேவையானவர்களை 1000க்கு மேற்பட்டவர்களை சந்தித்திருப்பார். அவருடைய அனுபவம் மிக 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 பெரிது. அவருடைய பங்களிப்பு இன்று மிகவும் காத்திரமானதாக உணரப்படுகிறது. அவருடைய நிறைய விஷயங்கள் நான் அவருடன் காய்த்த பொழுது நிறைய விஷயங்கள் அவருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு மணி தியாகத்துக்குள் அவ்வளவத்தையும் பேசி முடிக்க முடியாது. ஆகவே இன்று ஒரு சுருக்கமான விஷயத்திலே அவர் சில விஷயங்களை கூறுவார். பின்பு நாங்கள் விரிவுபட்ட தலைப்புகளில் சில தலைப்புகளில் எடுத்து நாங்கள் அவ்வப்போது 3-4 வாரங்களுக்கு ஒரு முறை அதை அவரை இணைத்து அந்த தலைப்புகளில் நாங்கள் விரிவாக ஆராயலாம் என்றால் இன்றைய ஒரு எண்ணம். நான் அதிக நேரம் எடுக்காமல் அவரை நான் சிறப்பாக வரவேற்கிறேன். டாக்டர் ஜெகநாதன் அவர்கள், வணக்கம். நன்றி போஸ் அண்ணா, சகோதரன். இந்த நிகழ்வில் என்னை அழைத்ததுக்கு நான் நன்றி. இன்று ஒரு அறிமுகம், மனம் சம்பந்த ஒரு அறிமுகம் என்ற விதத்தில் தான் நான் சில விஷயங்களை சொல்ல இருக்கின்றேன். இந்த எண்ணம் போல் அல்லது மனம் போல் வாழ்வு என்று தொடர நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கு ஒரு காரணம் ஒரு தொடராக சொல்வார்கள். எண்ணங்கள் முதலில் உதித்து பேர்ந்து சொற்களாகின்றன அல்லது செயல்களாகின்றன. பேர்ந்து அவை எங்களுக்கு ஒரு வழக்கத்துக்கு வருகின்றன. அது பேர்ந்து எங்களுக்கு பழக்கமாகிவிடும். அப்ப பழக்கமாகி வந்ததான் ஒருவருடைய குணாதிசயம் சுபாவம் என்று. ஓ, சவுண்ட் காணாதா? அத கூட்டுங்க, உங்களோட சவுண்ட் கொஞ்சம் கூட்டுங்க. 100ல போயிட்டு இருக்குது. இன்னும் காணாதா? லோவா கிடக்கு சவுண்ட். இதுல 100 காட்டுறது. வேற செட்டிங் எதுவும் செய்யணும் முதலியல. மற்ற போரத்துல எல்லாம் இதுல ஓகே இருக்கு. கதைக்க வடிவா கேட்டது. கொஞ்சம் கிட்ட ஆடியோவுக்கு. இப்ப எப்படி? குரல் சரியா இருக்கு. ஓகே. அதாவது இந்த தொடர்ல எண்ணம், அதுக்கு பிறகு சொல் அல்லது செயல், அதுதான் ஒரு ஆக்ஷன், செய்கை என்று வரும். பேர்ந்து அது ஒரு வழக்கத்துல இருக்கும். பேர்ந்து அது பழக்கமாகிவிடும். அப்ப அவருடைய சுபாவம் என்று சொல்வார்கள். இது எங்களுடைய டெஸ்டினி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதற்கு சரியான தமிழ் எனக்கும் திருவள்ள புரியவில்லை. உங்களோட செய்வினை என்று சொல்வார்கள். இந்த வினை என்று சொல்லே வினை சொல்லு, அதாவது பேரை சொல்லு வினை சொல்லு அன்றைக்குல ஆக்ஷனை தான் காட்டுகின்றது. அப்ப உங்களுடைய கர்ம வினை என்று எடுத்தாலும் சரி, வினை என்றாலும் சரி, இந்த விதத்தில் தான் அமைகின்றது. மற்றது இந்த பாரதியாருடைய இதென்று நினைக்கின்றேன், மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும்,
நினைவில் நல்லது வேண்டும் என்று போகுது. அப்ப நினைவில நல்லதாக நாங்க நினைத்தால் எல்லாம் நல்லதாக அமையும் என்று ஒரு நம்பிக்கை. அதைத்தான் இப்ப சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு நேர்மறையாக, நேர்மறை என்பதை சொல்கிறார்கள், அதை எடுக்கக்கூடாது, நான் பாசிட்டிவாக யோசிக்க வேண்டும், நெகட்டிவாக யோசிக்க கூடாதுன்னு சொல்லி. இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்த ரெண்டும் விளைவுல தான் தங்கி இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கல பாசிட்டிவ் என்று சொன்னா சக்சஸ்ஃபுல்லா வரப்போகுது என்று சொல்லி, நெகட்டிவ் என்று சொன்னால் தோல்வி காண போறோம்னு சொல்லி. அப்ப இதுல உங்க எல்லாருக்கும் தெரியும் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்வார்கள், காரண காரியம் அல்லது காரண விளைவுன்னு சொல்லி. அப்ப விளைவை தானே முன்னுக்கு வைக்கின்றோம். அது என்ன பொறுத்தவரை ஏற்க முடியாது. நான் என்ன சொல்வது என்று சொன்னால், அந்த எண்ண தோற்றம் ஆக்கப்பூர்வம். எந்த விஷயத்திலையும் ஆக்கம் பூர்வமாக இருந்தால் அது அந்த காஸ், அதற்குரிய விளைவு கிடைக்கும். ஆங்கிலத்திலே நான் ஒரு படத்தில் தான் இந்த வசனத்தை கேட்டேன். இஃப் யூ ஃபெயில் டு ப்ரிப்பேர், பி ப்ரிப்பேர் டு ஃபெயில் என்று. அதை கேட்டோன்னே நான் மிக ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஆகவே நாங்கள் எதையும் ஆக்கப்பூர்வமாக முன்வைத்தால் வெற்றி நிச்சயம். அது மிக அருமையான ஒரு அந்த வசனம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நல்ல ஆழமான கருத்துள்ள ஒரு வசனம். அது நான் உண்மையில ஒரு திரைப்படத்தில் அந்த வசனத்தை எடுத்தேன் நான். ஆகவே இது நான் ஏதாவது ஒன்று பயின்றால் அந்த எங்கே இருந்து அதை எடுத்து நின்று அதை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன், அதை நன்றியும் சொல்லுவேன். மற்றது எனக்கு இந்த பழைய பாட்டுகள், சினிமா பாட்டுகள் ரொம்ப பிடித்தம். அப்ப அதுல ஒரு பாட்டுல வரி இருக்கு, மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா என்று சொல்லி. ஆனால் அந்த பாட்டு உண்மையில தனிமையில இனிமை காண முடியுமான்றதான் அந்த பாட்டு. அப்ப நான் யோசிச்சேன், தனிமையில இனிமை காண்றது ரொம்ப பேருக்கு கஷ்டம். ஆனால் தனிமையை சாலிட்யூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தனிமைப்படுத்துறது. மற்றது லோன்லி, தனிமையாகி விட்டேன் என்று. இப்ப நீங்க தனிமையாகி விட்டேன் என்று சொன்னால் யூ வில் ஃபீல் சேட். ஆனா நாங்கள் எல்லாரும் தனிமையை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்துல வயது போக தனிமையை சந்திக்க நேரிடும். பிள்ளைகள் எல்லாரும் கூட்டை விட்டு பறந்து போவார்கள். இந்த துணைவியை இழந்தால் தனிமை என்று வரத்தான் செய்யும். அப்ப நாங்கள் லைஃப்ல இந்த சாலிட்யூட், தனிமையையும் பழகி வைத்திருந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம். அப்ப மனம் இருந்தால் என்று பாட்டில் இருந்தாலும் நான் யோசிச்சேன், மனம் அமைந்தால் என்று. மனம் அமைந்தால் வழி இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், இந்த மன அமைய அல்லது மன வளம் அமைவது எப்படி என்றுதான் எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது. இதை நான் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டேன். அது ஆங்கிலத்தில் இருந்தது, சீக்ரெட்ஸ் ஆஃப் மென்டல் வெல்பீயிங் என்று. அப்ப தான் அதை தமிழ் படுத்த யோசிச்சா மன வள ரகசியம் என்று வரும். இதுல ஒரு சிறு விஷயம் இருக்கு. இப்ப ரகசியம் என்று சொன்னால் அந்த உண்மையை எங்கேயோ இருக்கின்றது, மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அப்ப ரகசியம் அம்பலமானவனோட எங்களுக்கு விழிப்புணர்வு வந்து என்று சொல்லலாம். இந்த விழிப்புணர்வு என்று சொல்லி எல்லோரும் பாதிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில அது எனக்கு பொருத்தமாக படவில்லை. அதை நான் இன்றைக்கு சொல்லவில்லை, இன்னொரு முறை சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக சொல்லுகின்றேன். அப்ப உங்களுக்கு அந்த ரகசியம் அல்லது உண்மை எங்கேயோ மறைந்திருக்கின்றது, நீங்கள் அதை அறிந்து விட்டால் நான் விழிப்புணர்வு அடைந்து விட்டேன் என்று சொல்லலாம். அல்லது புரிந்துணர்வு என்று சொல்லையும் ஒரு சிலர் பாவிக்கின்றார்கள். ஆனால் இந்த மனம் என்பது ரகசியம் என்றுதான் சொல்ல வேண்டும், அல்லது அது ஒரு மர்மம் என்று சொல்ல வேண்டுமா என்று எனக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் யாருக்கு மனத்தை பற்றி சரியான உண்மை தெரிகின்றது? அப்ப மர்மம் என்று சொன்னா ஆங்கிலத்துல மிஸ்ட்ரி என்று சொல்வார்கள். ஆனால் இதை பேச்சை தயாரிக்க மட்டும் அந்த மிஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மிஸ்டிக் என்று சொல்வது அது தமிழ்ல என்னன்னு சொல்ல சொன்னா மறை ஞானி என்று போட்டிருக்கிறார்கள். அனுபூதி என்ற ஒரு என்ன சொல்றது, அதை பெற்றவர்கள் என்று சொல்லி கந்தர் அனுபூதி என்றதெல்லாம் சொற்கள் இருக்கின்றன. அப்ப மிஸ்டிசிசம் தான் அனுபூதி, மிஸ்டிக் என்ற மறைஞானி. அப்ப முன்பு இருந்த சித்தர்கள் எல்லாம் மறைஞானிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எத்தனையோ வித்தைகளை காட்டினார்கள், அப்படி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கூடு விட்டு கூடு பாய்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அப்ப முந்தைய ஒரு திரைப்படம் வந்தது, அது நான் பிறக்க முதல் வந்த படம் நினைக்கிறேன், மர்ம யோகி என்று சொல்லி. என்ன அந்த படம் விவரிச்சதோ எனக்கு தெரியாது. அப்ப அது ஒரு மிஸ்டிக் என்ற முறையில தான் அந்த படத்தை எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அப்ப இதெல்லாம் ஒரு மேஜிக்கல் என்ற முறையில தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அப்ப லாஜிக்கல் என்று வரைக்குள்ள அது எதிர்மாறாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் எல்லாம் ஒரு கேள்விப்பட்ட பதம் தான் மன வளக்கலை என்று ஒரு நிறுவனங்களோ அமைப்புகள் இருக்கின்றன.
இலங்கையிலும் இருக்கின்றன, இந்தியாவிலும் இருக்கின்றன நினைக்கின்றேன். இது ஒரு கலை என்றுதான் நான் சொல்வது. சைக்காட்ரிஸ்டா இருந்தாலும் இது ஒரு கலை rather than சயன்ஸ் என்று. ஏனென்றால் இந்த சைக்காட்ரி டெவலப் பண்ணிக்கல ஆன்டி சைக்காட்ரிக் மூவ்மெண்ட் என்றும் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு சயின்ஸே இல்லை. ஏனென்றால் மற்ற மருத்துவ துறைகளோட ஒப்புடைக்கல அதுல எல்லாத்துக்கும் நிரூபணம் இருக்கின்றது. ஆனா மனம் சார்ந்ததுல நிரூபிக்க முடியாது. அப்ப இது ஒரு சயின்ஸ், சூடோ சயின்ஸ் என்று சொல்லை பாவித்தார்கள். ஆனால் இப்பொழுது நோய்க்கான காரணங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதை சயின்ஸ் என்ற முறையில எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய ஆகியவன் என்று சொன்னா இது ஒரு சோஷியல் மெல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது சமூகத்துல நடக்கிற சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறுகின்ற நிலையில தான் மனநோயாக வெளிப்படுகின்றது என்பது என்று அவர்களுடைய வாதம். அப்ப வெளியில இருக்கிறது ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லி பாவித்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸ்ட்ரெஸ் இஸ் அவுட் சைட், வெளியில இருக்குது. நாங்கள் அதை ஸ்ட்ரெயின் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது when stress is too much we are under strain. அப்ப மனம் அகம் எடுக்கல அது இழுவறிப்படுகின்றது அல்லது மனம் உடைந்து போகின்றது என்றெல்லாம் விவரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த மாதிரி நிலையில எங்களுக்கு சொமேட்டிக், அதாவது உடல் ரீதியான சிம்டம்ஸ், அறிகுறிகளும் தோன்றலாம். உதாரணம் சொல்ல போனால் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல உங்களை தெரியாமலே உங்களோட சுவாசம் அதிகரிக்கின்றது. அப்ப இந்த கொரோனரி டிசீஸ் உள்ளவர்களுக்கு செஸ்ட் பெயினும் வரும், கோவப்பட்டாலும் செஸ்ட் பெயின் வரும். அதன் காரணம் நீங்கள் அந்த சுவாசம் அதிகரித்தோன்னு அந்த உங்களோட ஆக்சிஜன் உள்வாங்கிறது குறைந்து விடும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே கொரோனரி வெசல்ஸ் என்பது இருதயத்துக்கு உள்ள குருதி அதுகள் அடைபட்டிருக்கல செஸ்ட் பெயின் வரும். மற்றது சிலவேளை இந்த மிகவும் கவலையா அல்லது அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு சுவாசிக்க முடியாமல் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது ஒரு பௌதிக முறையிலேயும் உங்களுக்கு அறிகுறிகள் இருக்கின்ற அமையலாம். அப்ப அப்படி வரையக்குள்ள எங்களுடைய யோகா இதுலயும் சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், ஒரு டீப் பிரீத் எடுத்தால் போயிடும் சொல்லப்படுது. நிச்சயமா சுவாசம் நான் சொன்ன மாதிரி உங்களே அறியாமல். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இது எல்லாருக்கும் நீங்க அனுபவித்திருப்பீர்கள். இந்த நீங்கள் கார் ஓட்டி கொண்டு போய்க்கல, இந்த பொதுவா வின்டர் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ரிவர்ஸ் பண்ணிக்கல பிரச்சனை இருந்தால், அப்படி இருக்கல டக்குன்னு இந்த விண்ஸ்கிரீன் எல்லாம் ஹீவிடா வரும், நீராவி. ஏன்னா உங்களை அறியாம உங்களோட சுவாசம் அதிகரிக்கின்றது. அப்ப அது இன்னொரு காரணத்தை யோகா எங்களோட குரு அடிக்கடி சொல்லுவார். வீட்டுல பிரச்சனை மனுஷி கொஞ்சம் முறைக்கு சத்தம் போட்டால் நீங்க உட்கார்ந்து ஒரு டீப் பிரீதிங் எடுங்க, எல்லாம் சரியா வரும். நிச்சயமா அது ஒரு ஆன்டிடோட், மாற்று மருந்து என்று சொல்லலாம். அப்ப இது ஒரு கலையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு சயின்ஸாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த மனவள கலை என்ற முறையில நாங்கள் அதை அணுகுவதுதான் சிறந்தது. மற்றது இந்த மனம் என்றால் என்ன என்பது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம். ஆங்கிலத்துல மைண்ட் இஸ் அப்டிராக்ட் கான்செப்ட்னு சொல்வார். அது ஒரு கருத்தியலாகத்தான் இருக்கின்றது. இந்த கருத்தியலுக்கு எதிரென்று சொல்ல முடியாது, மாற்றா இருக்கிறது பொருளியல். இப்ப கருத்தியல் என்று சொல்லியிருக்கல, அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சப்ஜெக்டிவ். அதாவது நாங்கள் அதை விவரிக்கின்றோம். அப்ப சில பேர் சொல்வார்கள் அனுபவ ரீதியாக பலர் விவரித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் எல்லாம் சித்தர்கள் என்று சொல்லி. அப்ப அவர்கள் எல்லாம் மெஞ்ஞானிகள் என்ற முறையில அதை ஏற்றுக்கொள்வார்கள். பொருளியல் என்று சொல்லியிருக்கல, இப்ப அறிவியல் துறையில இப்ப எல்லாத்துக்கும் ஒரு தொகுதி, சுவாச தொகுதி, குருதி தொகுதி, இதய தொகுதி, சமீபாட்டு தொகுதி என்று, நரம்பு தொகுதி என்ற முறையில அது விஞ்ஞானம். அப்ப இந்த விஞ்ஞானம் என்ற அதுக்கு நான் வாதத்துக்கு போகவில்லை. இந்த சாஸ்திரம் என்று ஒரு சொல்லு பாவிப்பார்கள் இல்லையா, வான சாஸ்திரம், பூமி சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் என்று சொல்லி சாஸ்திரம். அப்ப அதற்கு சரியான அது வடச்சொல்லாக்கும் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி என்ற முறையில அறிவுக்கான ஒரு பாகம் என்ற முறையில தான் அதை நாங்கள் அதை எடுக்க வேண்டும். அப்ப அதுல சொல்றார்கள் ஒரு தர்க்க ரீதியாக இருக்க வேண்டும் என்று. இந்த பிலாசபி என்பதே ஒரு தத்துவவியல்.
அப்ப பிலாசபி PhD என்ற பட்டம் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒரு கிரிட்டிக்கலா இவாலுவேட் பண்ண வேணும். அதை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும். வேற ஒரு தளத்தில் இஃப் யூ டிஸ்கவர் ஃபைண்ட் சம்திங் தே வில் கிவ் யூ PhD என்றது தவறு. அதை நீங்கள் எந்த ஒரு அறிவிலையும் அதற்கு சாதகமாகவும் எதிர்மாறாக இருக்கிறதையும் நீங்கள் ஆராய்ந்து ஒரு தீசிஸை சப்மிட் பண்ணினா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த பட்டம். ஆனால் அதை நாங்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டோம். நாங்கள் சிறுவராக இருக்கும்போது சொல்லுவார்கள், இவர் என்ன தத்துவம் பேசுகிறார், 4 காசு சம்பாதிக்க தெரியாது, வேஸ்ட் ஆஃப் டைம், நேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது உண்மையில ஒரு தவறான கருத்து. அப்ப இது அது நான் என்ன மாதிரி அணுகிறேன் என்று சொன்னால், இந்த மனம் என்று சொல்லாமல் மனவியக்கம், மன துடிப்பு. இப்ப எல்லாருக்கும் உயிர் துடிப்பு என்றால் என்னன்னு தெரியும். உங்களோட இருதய துடிப்பு, சுவாசம் வைத்துக்கொண்டு உயிர் துடிப்பு இருக்கின்றது என்று சொல்வார்கள். மன துடிப்பு என்பதற்கு வெளிப்படையாக நாங்கள் அதை விவரிக்கிறதா இருந்த அறிவியல்ல கான்சியஸ்னஸ் என்று சொல்லி இருக்கின்றது. அதற்கும் சரியான தமிழ் எத்தனையோ சொற்களை பாவிக்கிறார்கள். வடமொழியில பிரக்ஞை என்ற சொல்லு பாவிக்கின்றார்கள். தமிழில் என்று சொல்ல போனால் சுய உணர்வு, நினைவுணர்வு என்று சொல்லி எத்தனையோ சொற்களை பாவிக்கிறார்கள். இப்ப ஒருவர் அன்கான்சியஸா போனா நினைவிழந்து விட்டார் என்று சொல்வார்கள். அப்ப அவர் மீண்டும் நினைவுக்கு வந்தால் அவர் முதல் கேட்கிற கேள்வி நான் எங்கு இருக்கின்றேன், என்ன நேரம் என்று சொல்லி. ஏன்னா அந்த நினைவு அவருக்கு இல்லாம போயிட்டு. அப்ப இந்த நினைவு என்பதுதான் கான்சியஸ்னஸோட தொடர்பாக இருக்கின்றது. அப்ப நினைவு இல்லாத நேரத்துல உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் பதிவாகாது. அது மட்டுமில்லை, அந்த நேரத்துல உங்களுக்கு பதிவாயிருந்த தகவல்களை மீட்க முடியாது. அப்ப இந்த எண்ண தோற்றம் என்பதுதான் கான்சியஸ்னஸோட இருக்கின்றது. பிரக்ஞை என்று சொல்ல பாய்க்கலாம். ஏனென்றால் அதான் சுய உணர்வு, தன்னுணர்வு, நினைவுணர்வு எத்தனையோ விதமாக விவரித்து இழந்து விட்டாருன்னு சொல்றேன். ஆனா அது வட சொல்லன்னு நினைக்கின்றேன். அது வட சொல்லு. ஆனபடியா இது நாங்க இந்த சிறு விளையாடல் படத்தை சொல்றது, சொற்களை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது, பொருள் விளங்கினா சரி. as long as நீங்க எந்த சொல்லையும் பாவிக்கலாம், ஆனா அந்த பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்ப நான் யோசித்தேன், இந்த எண்ணமே எழுகின்றது, அதற்கான தேவை என்ன, எவ்வாறு எழுகிறது? ஆனால் இத்தனைக்கும் அறிவியலும் சொல்ல முடியாமத்தான் இருக்கின்றது. இந்த எண்ணங்கள் என்ன மாதிரி உருவாகின்றன? அப்ப நினைவுகள் என்று நான் ஏற்கனவே சொன்னதுதான். அப்ப இந்த மற்றது என்ன எண்ணமும் எங்களுக்கு உருவாகிறதுக்கு ஏற்கனவே உள்ள தகவலை வைத்துத்தான் எண்ணம் உருவாகும். அதே தகவல் அல்லது தகவலோடு சார்ந்து அதை மாடிஃபை பண்ணியோ திரித்து முறையில தான் எண்ணம் வரும். எந்த ஒரு தகவலும் இல்லாமல் எண்ணம் உருவாகுமா என்பது எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். சோ நான் சொன்னது மாதிரி இந்த பிரக்ஞை என்பதுக்கு அறிவியல்ல பூரணமான விளக்கம் இருந்தாலும் அது என்ன மாதிரி உருவாகின்றதோ என்பது இன்னும் சரியாக ஏற்கவில்லை. மூளையில ஒரு பகுதியில தான் உருவாகின்றது நினைவும், அது அந்த விதத்துல தான் ஸ்டோர் பண்ணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆன்மீகம் சார்ந்த முறையில பார்க்க போனா இது ஆன்மாவோட தொடர்பானது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கில், அதாவது ஆன்மீகமான ஒரு எங்களுக்கு உள்ள ஒரு சக்தி என்று முறையில அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது என்ன, நாங்கள் அதை பற்றி கூட யோசிக்கணும்னு சொன்னா இதன் தேவை என்ன? பிரைமரி எய்ம் ஆஃப் கான்சியஸ்னஸ் எங்கட என்ஷூர் அவர் சர்வைவர். அப்ப நாங்கள் எந்த நேரத்திலையும் எங்கே இருக்கின்றோம், அது மட்டும் இல்லை, காலநிலையும் நாங்கள் எழும்பினோன்னு எதிர காலநிலை எப்படி இருக்குமென்று யோசிக்கின்றோம். வெளியில போறதுக்கு எங்களுக்கு தோதாக இருக்கின்றதா இல்லையான்னு சொல்லி. அப்ப இந்த கான்சியஸ்னஸ் இதுக்கு மட்டும் எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அதை நாங்கள் நிறுத்த முயன்றால் எங்களுக்கு தோல்விதான். ஆனால் அதை நாங்கள் அதற்கு ஓய்வு கொடுக்கிறதாக இந்த தியானம், மூச்சு பயிற்சி மூலம் அதற்கு ஒரு ஓய்வு என்ற முறையில நாங்கள் அதை மனத்தை புத்துணர்ச்சிக்காக செய்யக்கூடியதாக இருக்கின்றது.
நீங்கள் ஏதாவது அதை பற்றி கேட்கணும் என்றால் இப்ப மேலும் விவரித்துட்டு அங்கால போகலாம். எவ்வளவு நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். நீங்க சொன்னீங்கள் எண்ணங்கள் எப்படி வருதுன்னு தெரியாதுண்டு. ஆனா நான் நினைச்சேன் அறிவியல் மூலமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வாரதுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நாங்கள் எங்களுக்கு என்னென்ன பதிஞ்சிருக்குதோ அது இப்ப எங்களோட கான்ஷியஸ் மைண்டில நாங்கள் செய்ய போற விஷயங்களை சில வேளை தடுத்து நிறுத்துது இல்லையா? ஏனென்றா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் டேக் ஓவர். நான் சொல்றது சரியோ தெரியாது. இல்ல, நான் என்ன பொறுத்தவரை நான் அதுக்குள்ள இன்றைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பதே ஒரு தனிப்பட்ட விஷயம். மைண்ட் என்று என்னன்னு தெரியாது. அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்க இருக்குமான்னு கேட்கறது. நீங்க கேட்டீங்க எண்ணங்கள் எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்காகத்தான் நான் அதாவது இந்த மூளை என்ன விதத்துல அந்த எண்ணத்தை உருவாக்குன்றது. நீங்க இதை கேட்க போறீங்களா போஸ்? இல்ல ஓகே, வணக்கம். என்னண்டா உண்மையிலேயே இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ மனநல ரீதியாக நாங்கள் பார்த்தால் சில கேட்டகரியில நாங்கள் அன்றாடம் அந்த மூமெண்ட் அவர்கள் அந்த மனநலத்திலே ஒரு நிலையிலிருந்து அவர்கள் கேட்குற அப்ரோப்ரியேட் கொஸ்டின். இப்போ உதாரணமாக மென்டல் ஹெல்த் யூனிட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் இருக்கிறாரா இருக்கலாம், அல்லது சமூகத்திலே அவர் ஒரு பப்ளிக்லே அவர் அன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு அவர் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார். அது ஒரு வித்தியாசமான சிந்தனையிலும் வித்தியாசமான பார்வையிலும் செல்லும். இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூன்னு தான் என்னுடைய கருத்து. என்ன, அவர்கள் அன்றாடம் தாங்கள் காணாத இன்னொன்றை கண்டவுடன் அவர்கள் அதை பற்றிய ஒரு ரியாக்ஷன் ஒன்று செய்வார்கள். அந்த உதாரணமாக ஒரு 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 ஆக்டிவிட்டி நடக்கிறதா இருக்கலாம், அல்லது டெய்லி ரொட்டீன்ல நடக்கிற சம்பவத்தை விட வித்தியாசமாக ஒன்று நடந்தால் அவர்கள் கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆகிடுவார்கள். இந்த இந்த மனநல ரீதியான ஒரு இது இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான தளம் இல்லாத கட்டத்தில் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டியோட அவருடைய டோன் மாறும், அவருடைய கதை, அவருடைய செயற்பாடு மாறும். அப்போ அந்த நேரத்தில் இந்த மனநல ரீதியான ஒரு ஹெல்த் தேவைப்படும். கூடுதலாக இந்த லண்டன்ல கன இடங்கள்ல கவனித்த போது அந்த பிள்ளைகள் அன்றாட ரொட்டீனோட வித்தியாசமாக ஒன்று கண்டன அவருடைய ரியாக்ஷன் ஒன்று நடக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளும் பண்பை நாங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூல என்ற என்னுடைய. நீங்க சொல்றது அந்த ஆட்டிசம் சம்பந்தமான பிள்ளைகளை சொல்றீங்க நினைக்கிறேன். ஆமாம். அதாவது நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ரியாக்ஷனோ ரெஸ்பாண்ட் பண்ணுகின்றோம். அதுக்கு நான் முதல் இந்த கான்சியஸ்னஸோ பிரக்ஞை என்று எடுத்துக்கொண்டால் அதன் தேவை என்னன்னு சொன்னேன் எங்களுடைய சர்வைவலுக்காக. அதாவது புறத்துல இருக்கிற விஷயத்தை நாங்கள் அறிய முற்படுகின்றோம், அல்லது அகம் மனதில் இருக்கிறது புறத்துல அமையணும் என்று ஆசைப்படுகின்றோம். ரெண்டு விதத்துல நாங்கள் கான்சியஸ்னஸ் எங்களுக்கு இயங்குகின்றது. அப்ப உள்ளும் புறமும் என்று இருக்கின்றது. அப்ப அதுல என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், புறத்துல நாங்கள் அனுபவிக்கிறதோ காண்பதோ கேட்பதோ புலன்களால மனதில் இருக்கிற அகத்துல இருக்கிறதோட இசைவாக இல்லாவிட்டால் எங்களுக்கு அது ஒரு சவாலாகி விடுகின்றது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி புறத்துல நடக்கிறது மனதுக்கு தோதாக இல்லை. ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல மனநோயாக இல்லை, யூஆர் ரெஸ்பாண்டிங் ஆர் ரியாக்டிங். அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை யோசித்து போட்டு அதை நீங்கள் புறத்தில் அமையணும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் அந்த மாதிரி அமையவில்லை. இது எல்லாம் இந்த ஒவ்வொரு வியாதிக்கும் விளக்கம் கொடுக்கல. இசைவு என்று சொல்லிக்கல ஆங்கிலத்தில் அசோசியேஷன் என்றும் வரும்.
அப்ப அவர் சொல்வார்கள், ஏதோ சில பேருக்கு இந்த எண்ணம் வந்து டிசோசியேட், அதாவது அசோசியேட் பண்ணாமல் எதிர்மாறாக போகுது. அப்ப டிசோசியேஷன் என்று சொல்வாருன்றது, அல்லது இந்த அசோசியேஷன் இஸ் லூஸ் என்று சொல்வார். லூஸ் என்ற கொஞ்சம் LOOSE, அதாவது லூஸ் ஆக வந்துட்டு இருக்க, டைட்டா இருக்காமல். அப்ப அந்த விதத்தில அந்த நோய் வெளிப்படுது என்று அதெல்லாம் ஒரு விளக்கம். அப்ப இந்த உள்ளும் புறமும் என்பதுதான் எங்களுக்கு ஒரு சவாலா, புறம் என்ற சூழல். அப்ப நாங்கள் என்ன கவனம் எடுக்கணும்னா, சூழலை எங்களால மாற்ற முடியாது. அகம்தான் எங்களுக்கு மாற்றக்கூடியதா இருக்கின்றது. ஆனா நாங்கள் பொதுவாக வெளியில தான் பழிய போடுகின்றோம். ஆனால் அதாவது அகத்தை நாங்கள் முறையாக கையாண்டால் எங்களுக்கு மனம் பிரச்சனையே ஏற்படாது. நான் சொன்னது மாதிரி சில பேர் சொல்வார்கள், எண்ணம் மட்டும் இல்லை, கனவு நினைவாகணும் என்று சொல்லி. அப்படி நடந்தால் திருப்தி தானே. அது மற்றது வந்து எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகள் தான் எங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குன்றது. ஆனா எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு நிச்சயம் அவசியம். இல்லற வாழ்விலே எதிர்பார்ப்புகள் இல்லாட்டி we can't successfully bring up a family. இல்ல குடும்பத்தை நிர்வகிக்கவோ நல்ல நிலையில சமூகத்தில் இருக்கவோ முடியாது. இந்த மன திருப்தி, இதுவும் நான் பிபிசியில ஒரு நாட்கள முதல்ல ஒரு ப்ரோக்ராம்ல தான் பார்த்தேன் நான். அதுல என்னன்னு சொன்னா, ஒரு சூத்திரமோ ஈக்குவேஷன் உண்டு. அதாவது எதிர்பார்ப்புகள் குறைவா இருந்தால் விளைவுகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்ப அதை நீங்கள் 100, அப்ப அந்த விதத்துல அந்த ஈக்குவேஷன் எழுதினா, விளைவு கீழே எதிர்பார்ப்பு, அதை இப்ப 100ஆல பெருக்கினால் இந்த விதத்துல உங்களுக்கு திருப்தி என்று. நான் கேட்டு ஆச்சரியப்பட்டு விட்டேன். அடே, இப்படி ஒரு சூத்திரம் இருக்குமா என்று சொல்லி பேர்ந்துதான் யோசிச்சேன். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை கையாண்டால் முன்னேற மாட்டீர்கள். யூ வில் பி ரிமைனிங் இன் த சேம் தகுதியிலையோ whatever. என்னோட எதிர்பார்ப்புகளே உங்களுக்கு இருக்காது. ஆனபடியே அதை நான் சேர்ந்து வேறு விதத்துல திருத்தி தான் அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவது. இங்கதான் எங்களுக்கு உன்னை அறிந்தால், எல்லாருக்கும் கேட்ட பாட்டு, அதையும் பல பேர் சொல்லுகிறார்கள். எத்தனை பேருக்கு அதன் உண்மையான அர்த்தம் புரிந்ததாக எனக்கு தெரியவில்லை. உன்னை அறிந்தால் என்றால் நான் ஒரு ஆன்மா தூய்மையானது, ஆன்மா நிரந்தரமானது என்று சொன்னால் மனத்துக்கு திருப்தி தான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஷேக்ஸ்பியரும் அதை சொல்லியிருக்கிறார், உன்னையே நீ அவர்கள் எந்த கருத்தோடு சொன்னார்கள் என்று நாங்கள் அவர்களை தான் கேட்கணுமோ தெரியவில்லை. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப யூகேல நாங்கள் லீவ் பண்றோம். இங்க ஒரு குழந்தை வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது குழந்தையின் ஒரு உளவியல் ரீதியான இப்படியான மென்டல் ஹெல்த் இஷ்யூ, ஒரு தாயின் மென்டல் ஹெல்த் இஷ்யூவும் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னென்றால், குழந்தைகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாய் தந்தையின் மனநல பிரச்சனை காரணமாக அரசு அந்த குழந்தைகள் எடுத்து வளர்க்கணும். அந்த குழந்தைகளின் வளர்ப்பு விதம் மென்டல் ஹெல்த்திலேயே ஒரு மாறுபட்டதாக இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவி இருவரையும் செப்பரேட் ஆக்கினவுடன் அங்கு தாய் இன்னொரு தனிமைப்படுத்தப்பட்ட மனநிலையை வளர்கிறார், தந்தை இன்னொரு மனநிலை. இது மூன்றும் எங்களோட சமூக கட்டமைப்பிலே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இன்னொரு விதமான கல்ச்சரை உள்புத்துற மாதிரியான ஒரு மனநிலை தூண்டப்படுகிறார். ஆலோசகர்கள், உதாரணமாக அந்த மென்டல் ஹெல்த் அட்வைசர்ஸ், இந்த நாட்டு சட்டத்துக்கு அமைய அவர் கொடுக்கும் அட்வைஸிலிருந்து அந்த பிள்ளை தனிமைப்படுத்தப்படுகிறது, தாய் தனிமைப்படுத்துகிறது, தந்தை. இது எங்கின்ற நாங்கள் தமிழராக தமிழர் கதைப்பால் இதை பற்றி நான் முன்னெடுக்கிறேன். இதற்கேற்றாப்போல் மாற்று ஒரு பொறிமுறை, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்திலே இப்படி பிரிவுகள் வரும்போது இதனுடைய எதிர்காலம், இந்த பிள்ளையுடைய எதிர்காலம், இந்த தாயுடைய எதிர்காலம், தந்தையுடைய எதிர்காலம் எப்படி ஒரு மனநல பாதிப்புக்குள் செல்கின்றன என்பதை பற்றி தான் நாம் நான் 20 வருஷத்துக்கு மேல்
ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போது மிக கவலையா இருக்கும். இந்த இந்த இளங்குடும்பங்கள் தன்னை தாண்டிய சுமையுடன் ஒரு பயணத்தை ஆரம்பித்து குடும்பம் பிரிவினை ஆகும்போது பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு அவைண்ட கல்வித்தரமோ அல்ல குடும்ப தரம் அல்லது அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறாத கட்டத்தில் அவர்கள் ஒரு இன்னொரு நிலைக்கு செல்லும் போது அந்த குடும்பம் பிரிவினை ஆகும்போது இந்த மனநல மருத்துவ கவுன்சிலிங்ன்றது இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகிறது. குடும்பங்களை பிரித்து விட்டதுன்றதான் என்ற கருத்து. அப்ப இதற்கு இந்த இப்படியான ஒரு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் கலந்துரையாடினாங்க. இதுக்கான ஒரு நல்லெண்ண சமிக்கையோட நல்லெண்ண வழிகளுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற என்னுடைய இன்னொரு கருத்து. நிச்சயமா. மற்றது நான் என்ன இதுல சொல்ல வந்தேன், இந்த ஆழமான அர்த்தம் உண்மை அறிந்தால் என்று சொல்லிக்கல மனம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் புரிந்த இயலுமான அளவு நீங்கள் அதுக்காக உளவியல் படிக்க வேண்டும் என்று இல்லை. நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே படித்த விஷயங்கள் தான். இந்த நரியின் திராட்சை பழம் என்ற கதை, அது உண்மை நிலையை ஏற்காமல் இந்த பழம் புளிப்பு என்று சொல்லுகின்றது. நரி பேசுமா என்ற கேள்வி கேட்க வேண்டாம். ஆட தெரியாதவன் மேடையே கோணல் என்று சொன்னாராம். அப்ப உண்மையில மேடை கோணலா இருந்திருக்கலாம், ஆனால் அது அதை போய் எக்ஸாமின் பண்ணாமல் அதனுடைய நாட்டியம் சிறந்ததாக இல்லை, அதுக்கு காரணம் மேடை கோணல் என்று சொன்னால் உண்மையை நீங்கள் உதாசீனம் செய்து விட்டு வேறு அர்த்தத்திலே உங்களுக்கு அது திருப்தியா இருக்கின்றது. இங்கதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று இந்த ராதை அவர்கள் கேட்டதுக்கு உளவியல் ரீதியான விளக்கம். உங்களோட மனதை திருப்திப்படுத்துவதற்காக இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உங்களை லாஜிக்கலா திங்க் பண்ணாமல் இல்லாஜிக்கலா திங்க் பண்ணதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறார்கள். அப்ப இதைதான் நாங்க தெளிவுபடுத்தி கொண்டு வரணும். முன்னே அறிந்தால் என்று சொல்ல வைக்கல. இந்த ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்வார்கள், ஃபாதர் ஆஃப் சைக்காட்ரி சிக்மண்ட் ஃபாய்ட் என்பவர் தான் இதை நோயாளிகள் பலரை அவர் கையாண்ட பொழுது ஆய்வுகள் செய்து, அதை நான் என்று சொல்லவில்லை, அவர் சொன்னதுல இந்த ரெண்டு முக்கியமானது சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லையும் பாவித்து, மற்றது இந்த மைண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது மனம் இப்படியான ஒரு தற்காப்புக்காக வேறு விதத்துல கையாளுகின்றது. அது சில விதத்துல நல்ல விதத்திலையும் அமையலாம். ஏதாவது அது சொல்வார்கள் ரிப்ரெஷன் என்று சொல்லி. நீங்கள் எல்லாம் ஒரு கேள்விப்பட்ட விஷயம் போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர் என்று சொல்லி, யுத்தத்துக்கு போனவர்கள். ஆனா எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரவில்லை. காரணம், எல்லாரும் அந்த போரில் சக வீரர்களை இழந்திருக்கிறார்கள், கைகால் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனம் வெற்றிகரமாக சப்ரஸ் பண்ணிவிட்டு, அதை அப்படியான முறையில மனம் இயங்காதவர்களுக்கு தான் அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வருகின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றது ஏற்கனவே நீங்கள் ஒருவர் கேட்ட மாதிரி நான் இன்னொரு முறை அதை விரிவாக சொல்ல போகின்றேன். இந்த அறிகுறிகளாக இருக்கின்றது மனநோய்க்கு இமோஷனல், அதாவது உணர்ச்சி பெருக்கம் என்று சொல்லலாம். அந்த விதத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுகிறார்கள். அல்லது எண்ணங்கள் என்று வரைக்கல, எண்ணங்கள் எங்களுக்கு ஒரு சீரா இருக்காமல் என்ன நடக்குதுன்னு சொன்னால், பொதுவாக மனம் நீங்க சொன்ன மாதிரி மனத்தை பற்றி எத்தனையோ உவமைகள் இருக்கின்றது. மனம் ஒரு குரங்கு என்றால் தாவிக்கொண்டிருக்கின்றது, மனம் ஒரு குதிரை வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் உவமைகள். உவமைகளை நாங்கள் மெய்மை என்று எடுக்கக்கூடாது, விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மைண்ட் சட்டர்ஸ் என்று சொல்லி. சட்டர்ஸ் என்று சொன்னால் தமிழ்ல அதுக்கு அரட்டை என்று தான் போட்டுக்கிறார்கள், தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறது என்று சொல்லி. அல்லது இன்னொரு சொல்லி இருக்கின்ற ஃபிளட்டர் என்று சொல்லி, அது கூட இந்த இதய துடிப்புல அதை பாவிக்கிறார்கள். பல்ஸ் அப்ப அதாவது சிதறல் என்று சொல்லலாம். கவன சிதறல் என்று சொல்ல சமீபத்தில் இங்கே கேட்டேன் நான். அதுக்கு சரியான ஆங்கிலம் தெரியாது, டிஸ்ட்ராக்ஷன் என்று நினைக்கின்றேன். மனம் பொதுவாக இதை நாங்கள் பொருள் உலகத்துல வாழைக்கல எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. நாங்கள்லாம் சிறு காலத்துல படிக்கல ரேடியோ ஒன்று தான் டிஸ்ட்ராக்ஷன். இப்ப மொபைல் போன் டெலிவிஷன் அது இது எத்தனையோ
சிதறல் கவன சிதறலுக்கு இடம் அளிக்கின்றது. இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனுக்கு உள்ளால கலியுகத்தின் படிக்கிறோம். சாரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு உள்ளால படிக்கிறோம். அதுதான். அப்ப அதெல்லாம் அந்த மனம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுட்டு நாங்கள் தியானம் செய்வது அதுக்கான ஒரு பயிற்சி என்று சொல்லுவேன். என்னன்னு சொன்னா அதுல 2 சொல்லு வரும். அதோடு நான் இன்றோடு நிறுத்தணும். என்னென்றால் இதாவது இந்த மனத்தை நாங்கள் மன வளத்துக்காக முதலாவது சொல்வார்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்று. நானும் இதை முதல் கேள்விப்பட்டோன்னு இது என்ன புது சொல்லா இருக்கு என்று பார்த்தால் மனக்கவனம் என்று சமீபத்தில் ஒரு சொன்னார். அது மிக சரியான சொல்லு. கண்ணும் கருத்துமாக எந்த காரியத்திலையும் நீங்க கண்ணும் கருத்துமாக இருந்தால் மனக்கவனமாக இருக்கிறீர்கள். மற்றது விழிப்புணர்வு என்று சொல்லி, இந்த விழிப்புணர்வு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எதையும் நீங்கள் மிக விழிப்பா இருந்து கையாள வேண்டும். அப்ப அதுக்கு என்ன சொல்லு? விழிப்புணர்வு என்று சொல்வதா? அப்ப இந்த வாழ்க்கையில நாங்கள் விழிப்புணர்வோடையும் மைண்ட்ஃபுல்னஸ் இருந்தால் எத்தனையோ விதத்தில் கையாளலாம், வெற்றி கொள்ளலாம், கவலை ஒன்றும் வராது என்று சொல்லி மற்றவர்களுடைய கருத்துக்களையும் எனக்கு என்னன்னு சொன்னா நான் இதை பேச்சாக எடுக்கக்கூடாது. உண்மையில எனக்கு மற்றவர்களிடம் இருந்து ஏதாவது கண்கோணமா அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கும். அது இன்றைக்கு ஒரு அறிமுகமா தான் சொல்லி இருக்கின்றேன். இனி வெறும் ப்ரோக்ராம்ஸ்ல நாங்கள் எந்த ஒரு நோய் என்று இல்லை, மனநோயை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லி மற்றவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்வதா இருந்தால் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் அனுபவத்திலிருந்து சொல்ல விரும்புகின்றேன். பல விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்படாமல் நான் நார்த் வெஸ்ட் லண்டனில் வசிப்பதால் கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட ஃபேமிலி இப்படியான ஒரு இஷ்யூக்களை ஒரு பார்க்க அல்ல அறியக்கூடிய விதத்தில் இருந்தபடியால் அதிலும் ஒரு கணிசமான வீதம் இந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக சிறையில்னு சொல்லக்கூடாது, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வைப்போம். தனிமைப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற யங் ஜெனரேஷன் ஒரு பாரிய பின்னடைவு என்று சொல்லலாம், அல்லது அந்த குடும்பத்துக்கு ஒரு வெக்கி தலைகுனிகிற ஒரு நிலைக்கு செல்லும் அளவுக்கு தமிழ் சமூகத்தில் வளர்ந்து வருகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டு கொண்டு, இன்னொரு விதம் குறிப்பாக இளம் தம்பதியினர் இலங்கையிலிருந்து திருமணம் செய்து லண்டனுக்கு வந்த பின்பு அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற முடியாத கட்டத்தில் கணவன் மனைவி பிரிந்து சிங்கிள் மாம் சிங்கிள் டேட் என்ற ஒரு கேட்டகரியில் போகும்போது அவர்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் ஒரு பாரிய கேள்விக்குறிக்குள் செல்வதும் போது அந்த குழந்தைகளுடைய மனநலம், தாய் தந்தையுடைய மனநலம் என்பது ஒரு பாரிய மறைக்கப்பட்ட ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஆலோசனை எந்த ஒரு தமிழ் சமூக அமைப்புகளிட்டும் ஒரு பலமாக இல்லை என்ற ஒரு கவலையோடு இங்கே இதை பதிவு செய்கிறேன். ஏனென்றால் அந்த எப்படி இங்கு பார்க்கிறேன் என்றால், ஒரு சில கட்டங்களில் நான் நார்த் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்ஸை வேலை செய்யும் போது அந்த மொழிபெயர்ப்பாளர் கிடைக்காத கட்டத்தில் அந்த இடத்தில் நான் சமூகம் அளித்த போது அந்த பெண் என்னை கண்டவுடன் விப்பியாரத்துடன் கொட்டி தீக்கிற சம்பவங்களும், அதன் பின் இங்க இருக்கிற சட்ட நடைமுறைகளும் அதுக்கு வரும் ஆலோசகர்கள் அவர்களை பிரித்து வைக்கும் பொறிமுறையும் எனக்கு ஒரு வகையில் மனவேதனையை தந்து கொண்டிருக்கிறது. என்றால் எங்கள்ட கல்ச்சரலா ரீதியாக அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பத்தை ஒருங்கிணைத்து செல்லும் ஒரு பொறிமுறை இந்த சமூக ஊடகங்களிலோ அல்ல சமூக அமைப்புகளிலோ ஒரு பலமாக இல்லை என்ற ஒரு மனவேதனையோடு இதை பதிவு செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் இதற்கான மாற்று வழிகளுடன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, இப்படி செய்கின்றோம், அவர்களை நாடுகின்றோம், கான்பிடென்ஷியலாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஆளுமையாக நல்ல அறிவுரையை கொடுத்து கொண்டு வருகிறோம் என்றதை வெளிக்கொண்டு வருவோம். ஏன்னா பல இளம் பெண்களும் பல சின்னஞ்சிறார்கள் ஒரு குறிப்பாக ஒரு பெண் குழந்தை பெற்ற தந்தை தாய் விட்டு பிரிந்து சென்றவுடன் எப்படி மனவேதனையுடன் அந்த பெண் குழந்தையை பராமரிக்கிறார் என்ற ஒரு பாரிய பின்னடைவில் இந்த தமிழ் சமூகம் அங்கு ஒன்றும் இங்கொன்றுமாக இருப்பதை நான் நேரில் கண்டு மிகவும் மனம் வருந்தினேன். ஆகவே தயவு செய்து இந்த உளவியல் ரீதியான
இப்படியான விஷயங்களை இந்த இந்த ஊடகம் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர் இதுக்கு மாற்று வழி உண்டு. இன்னொன்று, நான் அண்மையில் என்னுடைய நண்பருடைய மகள் பிரசனுக்கு சென்று வந்து அவரோட பிரசனில் நடக்கின்ற சம்பவங்கள், பிரசனில் எப்படியான இஷ்யூ ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கும்போது அதிகமான இளம் தமிழ் இளைஞர்கள், பெண்கள் குறைவு, இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையை பற்றிய ஒரு தகவல் நான் NHS வேலை செய்தபடியாக அறியக்கூடிய இருந்தது. மிகவும் வேதனையாக இருந்தது. என்றால் அந்த எங்கண்ட சமூகத்தில் இருக்கிற வெளிப்படையான கருத்து பகிர்வு, குடும்பத்தில் காலையில் பிள்ளை எழுந்து ஸ்கூலுக்கு சென்று வருவதும், பின்னர் ஸ்கூலால் வந்தவுடன் பெற்றோர் அந்த பிள்ளையுடன் கலந்துரையாடி பிள்ளையின் குறைநிறையை தீர்ப்பதும், பின்னர் அந்த பிள்ளை வெற்றிக்கு செல்லும் போது கலந்துரையாடுவது, இந்த 3 விதமான டச், அந்த பிள்ளையின் பொடியிலே டச் பண்ணி கதைக்கிற ஒரு உளவியல் ரீதியான தொட்டு ஒரு கிராண்ட் ஃபாதரோ அல்ல அம்மாவோ அப்பாவோ தொட்டு கதைச்சி வளர்ந்த பிள்ளைகளுக்கும் அவர்களை தொடாமல் காசு மணி என்று சொல்லுவார், தமிழ்ல சொல்ல போனா காசு மணி துட்டு என்று அலைகிற இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள், குறிப்பாக ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிற இடத்துல ஆண் பெண் என்று வரும்போது அங்கு ஒரு பெரிய இடைவெளிகள் வளர்ந்து கொண்டு வந்து ஒரு பாரிய பின்னடைவில் நாங்கள் கடந்த என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷத்தில் நான் பாரிய விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறேன். அது எனக்கு மன வேதனையா இருக்கிறது. எனவே அது நீங்க சொல்ற மாதிரி அது எங்களோட சமூகத்திலே ஒரு பாரிய பிரச்சனை. எப்படி என்றால் அதுல முக்கிய காரணம் வந்து எங்களோட சமூகம் வந்து ஒரு வெளியா வந்து இதில் கதைக்க பயப்படுறது, தங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறது. அது ஒரு பெரிய பாரிய ஒரு சிக்கல், சவால் எங்களுக்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் நான் செய்த அனுபவங்களையும் நாங்கள் பல முயற்சிகளை இதுக்காக எடுத்தும் அது கைகூடாமல் போனது காரணம், அவர்களாக வெளிவந்து கதைக்க மாட்டார்கள். அதாவது நாங்கள் தேடி போயிடலாம். அது ஒரு 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 குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த மன உளைச்சலுக்களால் இருக்கிறவர்களை வெளியாக்கள் தேடி போய் கதைக்க முடியாது, அவர்களாக நாட வேணும். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி 1-2 கேஸை நாங்கள் கையாண்ட பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அது அந்த வெளியாக வாரது விலை குறைவு. எங்களோட சமூகத்தில் வரமாட்டாங்க. போனால் இது பக்கம், இல்லாட்டி ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு பெரிய தங்களை குறைவான பிணம், இப்படியான சில கவுன்சிலிங் எல்லாம் உங்களுடைய ஆக்களில் குறைவு. யார் இதை செய்யலாமென்றால் இங்கே கேட்டுக்கொண்டதுக்கு சமூக ஸ்தாபனங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்டாமில் ட்ரினிட்டி சென்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே சில தமிழ் பெண்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அதை இந்த இப்படியான ஒரு சந்திப்பை செய்கிறார்கள். அது நல்ல முயற்சி. வாரத்தில் ஒரு நாள் அது நடக்குது. மற்றது நீங்கள் இந்திய சில அமைப்புகளை பார்த்தால் அங்கே அது இருக்குது. ஆனால் எங்களோட இதில் குறைவு. இதை முக்கியமாக நான் சில சமய ஸ்தாபனங்கள் அவர்களிடம் நான் அடிக்கடி வலியுறுத்துவ விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தனியாக ஆலயங்களில் பூசை வைக்கிறத அதையும் விட்டுட்டு இதுகள்லையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இதுகள்லையும் மக்களை நாடி அவைக்கு என்ன தேவைன்றதை ஒரு 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 ஆலயத்தில் செய்யலாம். ஆலயத்தில் கூட ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் அவர்களை ஏதாவது அது அறிவிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள், மனச்சிக்கல்கள் இருந்தால் தயவு செய்து இந்த நாளில் ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிறிஸ்தவ முறையில் இந்த சேர்ச் வழியை கன்ஃபெஷன் வைப்பாங்க. அதனால நீங்கள் ஃபாதர் இருப்பார், நீங்கள் தனித்தனியாக போய் உங்களோட குறை குற்றங்களை அங்கே சொல்லலாம். எனக்கு இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது அதுன்னு சொன்னால் அது அதுக்குரிய அட்வைஸாக கொடுக்குறார், இல்லாட்டி என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லுவார். அதைத்தான் நான் சொல்கிறது. இது ஏன் எங்களுடைய ஆலயங்களில் இதை பற்றி ஏன் யோசிக்கணும் இல்லை, இதை நாங்கள் யோசிக்கணும். சரியான பிள்ளை எங்களுடைய ஆலயங்கள் செய்கிறதில்லை. நான் ஏன் பூஜை வைக்கிறதும் விரதம் பிடிக்கிறதும், இதுக்கு காதை போடுங்க, அதுக்கு காதை போடுங்க, இதுக்கு பூஜைக்கு காதை கட்டுங்க, அரிசியை கொண்டு வந்தாங்க, இதுதான் நாங்கள் சொல்லப்படுறோம். இப்படியான விஷயங்களை சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கையாளுறது மிக 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 குறைவென இல்லை என்று தான் சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஒரு விளக்கம் உங்களுடைய இதுக்கு ஆதங்கத்துக்கு. இதுக்கு வேறு யாராவது இல்லாட்டி மோகன் இருந்தால் மோகன் சில விஷயங்களை கூறிக்கொள்ளலாம். வேண்டாம், இன்னும் சில 7 நிமிடங்கள்லாம் இருக்குதாங்க.
வணக்கம். ஓ, பின்னாடியில் டாக்டரை வாய்மூட பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஏனெண்டா தலைப்பு கொஞ்சம் வேறு பக்கமாக போயிட்டுது என்று நினைக்கிறேன். நீங்கள் அவர் தனி மனித மனம் இன்னைக்கு பேசினான். ஓ அப்போ அறிமுகத்துல தான் நம்மள சொல்லி இருக்கின்றேன். பின்னால பேசப்பட்ட விடயங்கள் வந்து அது அறிமுகம் மட்டுமல்ல, இந்த பேசிக், அதாவது அடிப்படையான விஷயங்களை சரியா புரிந்து கொண்டவர். எந்த ஒரு இதுலயும் அடிப்படையை நீங்கள் தவறா புரிந்து கொண்டால் எல்லாமே ஆட்டமாகிவிடும், ஆட்டம் போட்டு விட்டுரும், மனம் விட்டு போயிடும். இல்ல அதான் அப்ப இதுல நான் சொன்னதெல்லாம் ஒரு பேசிக்கான இது. மற்றது இந்த கவுன்சிலிங் வந்து ஆற்றுப்படுத்தலோ இந்த முறையில பார்த்தால் நீங்க சொன்னது மாதிரி மிக சரிதான். அது நீங்கள் என்ன மருத்துவத்துறையிலோ கல்வித்துறை மட்டுமே இல்லை, சமயத்தில் இருக்கிற அவர்கள் நல்ல நிலை அந்த குருமார்களோ அவர்களும் முந்தின காலத்தில் எடுத்தார்கள் நினைக்கின்றேன். அது மட்டுமன்று இல்லை, இதெல்லாம் இந்த பழைய முறையில தான் எல்லாம் நடந்து கொண்டு போகின்றது. இப்போ காலத்தை ஒட்டி இதை விரிவுபடுத்தோ ஒரு விதமாக கழிவாளாக ஒருவரும் தயார். அதோ ஒன்று. மற்றது இந்த வெக்கக்கேடு, எல்லாரும் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். ஐயோ நான் இதை போய் சொன்னால் மற்றவர்கள் நினைப்பார்களோ, அது அந்த எண்ணத்தையும் நாங்கள் கைவிட வேண்டும். நாங்கள் எங்களை தான் முதல் கவனிக்க வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்காக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மறைத்து கொண்டோ மற்ற உதவி கேட்காமல் இருந்தால் அதுவும் நல்ல விஷயம் இல்லை. ஸோ அப்படின்னா நீங்கள் சொன்னப்போல நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றது சரிதானோ? அதாவது எண்ணம் போல் வாழ்வேண்டியல எந்த விதத்தில் அந்த எண்ணம் வந்து நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்கிறாங்க, அதுக்கு வெளியால வேற தயாரில்லை. அப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவருடைய சுபாவத்தை பொறுத்து இருக்கின்றது. சில பேருக்கு வந்து வெரி இன்ட்ரோவர்ட்டாக இருப்பார்கள், ஒருவருடைய பேசுறதுக்கு தயாராக இல்லை. அப்போ அவர் அப்படி ஒரு நிலை வந்தால் உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்போ நாங்கள் அதை வெளியில் வர வேண்டும். அந்த ஆறுதல் வலயத்துக்குள்ளே வெளியால் வர வேண்டும். இந்த புத்தருடைய சொல்ல மாதிரி இந்த nothing is whatever happens is not a challenge, resistant to change தான் சேலஞ்சாக வருது. மாற்றத்தை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு, மாற்றம் ஒன்றே மாறாது. அப்ப அதை நாங்கள் ஐயோ இப்படி நடந்தது மாற்றம் என்று பழிய போடாமல் நாங்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், மாற்றத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அங்குதான் நாம தவறு செய்கின்றோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதான் மனம் தானங்க சொல்றது, மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வுன்றதுல அதைத்தான். எண்ணம் வந்து நாங்கள் ஒரு சொல்வார்கள் மன கெட்டியாக்க வேண்டாம், இந்த கான்கிரீட் மாதிரி அது வந்து உடைந்து கான்கிரீட் வந்து இலகாது, பொறுப்பையாக உடைந்து விடும். அந்த நிலையை இருக்காமல் ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வளையக்கூடியதாக இந்த முறையில் தான் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதுதான் இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு விளங்குது. அதனால் இந்த சூரியனுக்கு டோர்ச் அடிக்கிற மாதிரி நாங்கள் கூப்பிட்டு மனதை ஆற்றுப்படுத்த வேணுமா? இப்போ போசன்னாக்கு மனதில் பிரச்சனைன்னு அவர் வெளியில் வரணும். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கு, நான் போய் கதவை தட்டி கொண்டு வாங்கோ ஆற்றுப்படுத்த இங்கெல்லாம் இருக்குது, NHS தருது, அது நாங்கள் தர்றோம், தமிழ் அமைப்புகள் இருக்குண்டா. இது நான் வந்த காலத்தில் பார்க்குறேன், நான் அங்கே ஒரு தரம் போகிறதில்லை. கணக்க நிறுவனங்கள் பூட்டியாச்சு, அங்கே போகிறதில்லை யாரும். அதனால் இந்த போசன்னா கவலைப்பட்ட மாதிரி கோயிலில் பிரச்சனையை தீர்த்தா கோயில் நடத்தலாம். கோயிலில் பிரச்சனை முடிஞ்சு போயிடும், அப்புறம் யார் கோயிலை போய் தேடுறது? அவே கோயிலில் பிரச்சனை வச்சு யாம் இருக்க பயமேன் அனைத்தும் அவனருளாளி என்று பெரிய போர்டை எழுதி வச்சு போட்டு பிறகு இங்கால கீழே நாங்கள் ஏதாவது செய்து கொண்டிருப்போம் என்கிறது தான். நீங்கள் ஒரு விஷயம் தொட்டீங்கள், சில சமய அல்லது அமைப்பு நிறுவனங்கள் சந்தித்து கதைக்கிறது, சந்திக்கும் போது சந்தோஷத்தையும் கவலையும் பகிர்ந்து கொள்வது. நாங்கள் பார்க்குற சினிமாவுக்கு டிவிலேயோ தியேட்டருக்கு போனோம் ஒரு பக்கமாக தான் இருப்போம். விசில் அடித்தா கூட சத்தம் போடாதீங்க குழப்பறியல்னு சொல்லுவேன். அரசியல் மீட்டிங்குக்கு போனால் கேள்வி நேரம் தர மாட்டினோம்.
வந்தவில் கதைச்சிட்டு போயிடும். கோயிலில் போனால் பூசம் மட்டும் நடக்கும், பார்த்துட்டு பிற வார்த்தைகள் பேசற்க என்று போர்ட் போட்டிருக்கும். வீட்டிலையும் ஃபங்க்ஷன் என்று கூப்பிட்டா அங்கே அப்படித்தான் எல்லாமே இருக்கும். ஒருவர் அனௌன்ஸ் பண்ணுவார், சாப்பாடு ரெடி, இப்போ மொய் கொடுக்கலாம் வாங்குவோண்டு. அங்கேயும் கதைக்கலான்னா சவுண்ட் பிளத்து சவுண்டை போடுவார், நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆளோட கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி காசு கொடுத்து தான் அதை வாங்குகிறோம். அப்போ என்னண்டு எங்கே நாங்கள் கதைக்கிறோம்? இப்போ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் செய்ய வேண்டியது, ஏன் நாங்கள் பேசுகிறோம் இல்லை என்ற கேள்வியை புதிய தலைப்பாக கொண்டு வரலாம். ஏன் நாங்கள் பொது வழியில், முற்றத்தில், பூங்காவில், ரோட்டில் நின்று ஏன் கதைக்கிறோம் இல்லை, மனம் விட்டு ஏன் கதைக்கிறோம் இல்லையென்று கொண்டு வந்தாலே கனவேர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எனக்கு சந்தோஷம் கூடிட்டுது, இப்படி எல்லாம் சென்றோம். இப்போ போசன்னா போகிற மூத்தோர் நிலையங்கள் இருக்குது, ட்ராப்பின் சென்டர்ஸ் இருக்குது, 1 day ட்ராப்பின் சென்டர்ஸ். அங்கே எல்லா அம்மாக்களுடைய இப்படி நெஞ்சில் ஒரு கருவியை வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் மகிழ்ச்சி இல்லை என்ற ஒரு ரிசல்ட்ஸ் வரும். மைக்கை பிடிச்சி கேட்டால், ஐயோ எங்களுக்கு கொடுத்து வச்ச பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எங்களை தங்கமாக வச்சுருக்கேன்னு மைக்கில் போய் சொல்லிட்டு இதயம் வந்து சொல்லுது, ஓ ஏதோ இருக்குதுகள், ஒன்றில் எங்களை பார்க்கையில் அல்லது தாங்களும் தங்களை பார்க்கையில் என்ற கவலையில் நான் ஒரு 5 சென்டர்ஸில் போய் உளவியலாக பேசியிருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, கதை கேட்டிருக்கிறேன். எல்லாருடைய கவலையும் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஏதாவது பிளேட் கழுவுற இடத்துல வந்து சொல்லுவினோம், வேறு என்ன பிள்ளைகள் தான் அவை நல்லா இருக்கணும். நாங்கள் எதிர்பார்த்தது போல் பிள்ளைகள் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தோன்னா நாங்கள் தூக்கி வளர்த்தா அந்த பிள்ளைகள் எங்களை பிற்காலத்தில் அவையங்களை தூக்கி வளர்ப்பினோம் என்று முக்கால்வாசி போயிட்ட பிரச்சனை. இதெல்லாம் பேசத்தானே வேணும். உங்களோட அனுபவத்தை தான் டாக்டர் கேட்குறேன் நான். ஏன் நாங்கள் சந்திக்கிற இடங்கள்ல இதெல்லாம் பேசுறதில்லை, ஏன் பொய் பேசுகிறோம்? ஏன்னா ஆக்களை அவைக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் உங்களை ஒரு இடத்துல கண்டுட்டு நான் உங்களை கதைச்சால் எனக்கு உள்ளுக்கு ஒரு பயமா இருக்கு, இவர் போய் வேறு யாராவது என்னை பற்றி கதைப்பாரோ, நான் சொன்னதை போய் இன்னொரு ஆள். அப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்தாபனம் இருக்க இல்லை. அதுதான் எங்களோட தமிழாக்களுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த சைனீஸ் விஸ்பர்ஸ்ன்னு சொல்லிவினும் அது மாதிரி இல்லை, நான் இப்படி சொல்கிறேன், நீ மெட்டவைக்கு சொல்லாத என்று சொல்லி ஊர் முழுக்க சொன்னா, அப்ப நான் உங்களை நம்பி வந்து எந்த கதையை நான் உங்களுக்கு எந்த மன ஆறுதலுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதையை சொன்னா, நீங்கள் போய் அதை 10 பேருக்கு சொல்றதுன்னா அடுத்த முறை நான் வந்து கதைக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்குமே. நீங்க சொல்றது ஒரு அமைப்பு வடிவங்கள் என்று நான் சொல்றேன் என்ன, பொதுவாகவே நாங்கள் சும்மாவே மனம் விட்டு காய்க்கிறோம். கொஞ்சம் ஆம்பளையில் தனியாக போய் அல்லது பெண்கள் தனியாக போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் கதைக்கிறோம், அது பிதற்றில் அமையுது. இல்லை, நீங்கள் இப்போ உதாரணமாக டாக்டர் உட்பட நீங்களும் எங்கே நாங்கள் சிரித்து பேசுகிறோம், சும்மா ஒன்றுமே இல்லாமல் ப்ரோக்ராம் இல்லாத ப்ரோக்ராம்கள் என்ன நடக்குது? இங்கிலாண்டில், ஐரோப்பாவில் ப்ரோக்ராம் இல்லாத ப்ரோக்ராம்கள் எங்கே என்ன நடக்குதுங்க? சந்திக்கிற இடங்கள் முதல் சொன்ன மாதிரி கோயில்கள், இந்த வைபவங்கள், இதுகளில் அதுகளெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு தரப்படையில்லை. அப்போ நாங்கள் ப்ரோக்ராம் இல்லாத ப்ரோக்ராம் செய்ய வேணும். இதுக்கு அமைப்பு தேவையில்லை. இவ்வளவு இந்த 6 பேருமே காணும். நாங்கள் இதை எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளைகள், எங்களோட சொந்தக்காராக்கள், நண்பர்கள், தெருவில் உள்ளாக்கள் எங்கேயாவது ஒரு வரமுறையாக மாதமோ 3 மாதத்துக்கு ஒருக்கா சும்மா சந்தித்து கதைச்சு அளவலாவி குலாவி மகிழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களில் சந்திக்கும் போது நம்பிக்கையானவர்கள் வர்ற போது அந்த இடங்களில் தங்களோட மனக்குறைகளை பாரங்களை கொட்டுவினோம். ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை உள்ள நண்பர்கள் இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவையோட கதைக்கலாம் தானே. எனக்கு அது என்ன நீங்க சொல்றது எனக்கு வடிவ விளங்கலை. இல்லை, நான் என்ன சொல்றேன்டா, எங்கேயாவது ப்ரோக்ராம் இல்லாத ப்ரோக்ராம் தமிழர்கள் நடத்துறதை கண்டிருக்கிறீங்களோன்னு கேட்குறேன். ஏனைய மொழி பேசுபவர்கள் செய்கிறார்கள். சரி சரி சரி, சும்மா சந்திப்பினோம். இன்றைக்கு எல்லாரும் வாங்க, நாங்கள் ப்ளஷர் பார்க்கல சந்திக்கிறோம், வேறைக்குள்ள 2 ஃபுட் எடுத்துட்டு வாங்க. தமிழ்நாட்டில் வந்து கூட அவை கோயிலோட கோயிலுக்கு போறதே ஒழிய கோயில்ல கதைக்கலாமோ? இல்ல, கோயில்ல போய் பசி பண்ணிட்டு வருவினங்க பேர் மற்றபடி அதுதான் கோவில்ல நடக்கிறது. அது சொல்லுவினம். அங்க அந்த அம்மாவை பாருங்க, அவாவுக்கு பிரச்சனையாமண்டு இங்க 2 பெண்கள் கதைப்பாரு. ஆனா அந்த அம்மாவோட கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதனால கோயில் அது முற்று முழுதாக நாங்கள் இழந்த இடம்.
அங்கு ஆனாவனா கூட சொல்லி கொடுக்க இடம் கொடுப்பதில்லை ஒரு கோயிலும். கோயிலை மட்டும் சொல்ல இல்லை, எங்களோட வைபவங்கள் இந்த சவுண்ட் சிஸ்டத்தை ஒரு 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 சாமர்த்திய சடங்கு வச்சிங்கன்னா சவுண்ட் சிஸ்டத்தை கலைச்சி விட்டுருவோம். அங்கேயாவது கதைக்க விடுங்கள, அது போட்டு காதடைக்கு அதுக்கு மேலான கத்துவோம். அப்பயே பிரச்சனையே சொல்ல முடியுமோ? நான் எல்லாருக்கும் இல்லை கேட்டுரும். 600-800 பவுன் கொடுத்து சவுண்ட் சிஸ்டக்காரனை பற்றி எங்கட காதடைக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்லி எங்கட வீடுகளில் நடக்கும் போதாவது இதெல்லாம் வேண்டாம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் உருவாக்கினால் மெல்ல மெல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கையான ஆக்களும் தெரிய வருவினம். சாட்டோடு சாட்டாக சில சிக்கல்களையும் அவர் சொல்ல தொடங்கிவினம். தெரியல, நான் நடக்கக்கூடாது சொல்றேன். போலியான வாழ்க்கை என்று சொல்வார்கள் இல்லையா? எப்படி டாக்டர்? போலியான வாழ்க்கை என்று சொல்லி நிலையை எதிர்கொள்ளாமல் போலியாக நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி போய் சொல்கிறார்கள், எல்லாம் நல்லா இருக்கு நம்ம சொல்லி தாங்கமா இருக்கணும். உண்மையிலேயே எங்க சமுதாயத்துல இருக்கிற முக்காவாசி பேரும் நாங்கள் போலியான வாழ்க்கை தான் டாக்டர் ஜெகநாதன் நாங்கள் லீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன யார் யாருக்கு உண்மையை சொல்றது, யார் யாரோட போய் மனம் விட்டு கலைக்கிறது? ஏனென்றா எங்களுக்கு இந்த ஒரு பேரியர் ஒன்று இருக்கு. என்ன அந்த அந்த வெளியில போய் மனம் விட்டு கதைக்க இல்லாம நான் கதைச்சா இது என்னத்தை சொல்லுவினம், அப்படி சொல்லுவினம், அதை சொந்தக்காரருக்குள்ளேயே நீங்கள் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம் வேண்டா அதுல இன்பம் காண்ற சொந்தக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான். இது உண்மை, இது வாழ்க்கையில உண்மை. சோ ஆனபடியா அது கொஞ்சம் நீங்க சொல்றது எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இப்ப எனக்கு தெரிய குஜராத்தி பஞ்சாபி சமூகம் எல்லாம் வெள்ளி ஏதாவது ஒரு கிழமை நாளை தீர்மானிப்பார்கள். அங்கே எல்லாரும் வருவினம், ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. கரைச்சி சிரிப்பினம், ஒரு பாட்டை போட்டு எல்லாரும் ஆடி சந்தோஷமாக இருப்பினம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து கதைப்பினம். தமிழர்கள் மத்தியில் அது இல்லாமல் போச்சு. ப்ரோக்ராம் வச்சு தான் நாங்கள் சந்திக்கிறோம். அப்போ அமைப்புகளை குற்றம் சாட்டு இல்லை, அமைப்புகள் ஏதோ செய்யணும், பிரச்சனைண்டா வாங்கோ கலைக்கலாம் என்று கூப்பிடினோம். ஆனால் அங்கே போக மாட்டோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கான வாய்ப்பு இந்த சமூகத்தில் இழந்திருக்கிறோம், முற்றம் கூட இல்லை. நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்று நீங்கள் சொல்றீங்க. நாங்கள் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஐயா. நான் சொன்ன அதே காரணம் தான். என்ன சொல்லுங்க பாப்போம்? அப்படி போய் கதை கேட்கல, அவைக்கு அந்த நம்பிக்கையை முதல் ஊட்ட வேணும். நீங்க சொல்றது என்னோட தான் இருக்கும், அது வேறு ஆக்களுக்கு போய் சேராது. அந்த நம்பிக்கைய நாங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு முதல்ல கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்காதபடியாத்தான் ஆக்கள் முன் வந்து பேசுறதுக்கு தயக்கமா இருக்கிறவ. சில ஆக்கள் முன் வருகினம், ஆனா அது வலும் ஒரு சிலர் ஆக்கள் தான் அப்படி வரினம். ஆனா முக்காவாசி பேரும் வராம இருக்கிறதுக்கு காரணம் அந்த நம்பிக்கையை நாங்கள் கொடுக்கணும். அந்த நம்பிக்கையை நீங்கள் அதை எப்படி கொடுக்கறதுன்றதான் நாங்கள் அதைத்தான் ஆராய்ந்து அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கதைச்ச சில ஆக்கள் என்னோட டெலிஃபோன்ல சில வேலை ஆக்கள் கதைப்பினம், கதைச்சா சொல்லுவினம், என்னோட கதைப்பினா கதைச்சுப்படி சொல்லிட்டா எங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொன்னா அது உங்களுடைய இருக்கும், வேறு ஒருத்தருக்கும் போகாதுன்னு தெரியும் என்ற அந்த இதுல என்னோட கதைப்பினம். அப்ப அந்த நம்பிக்கை அவைக்கு கொடுக்கணும். ஆனா சும்மா கொடுத்து போட்டு விடக்கூடாது. நம்பிக்கை என்றால் அது நம்பிக்கையே இருக்க வேணும். பிறகு நீங்கள் போய் அந்த நம்பிக்கை துரோகம் செய்தா பிறகு ஆக்கள் வேற ஆயினம் இல்லை, அது உண்மை. அதனால தான் இந்த மனித சாமிகள் இந்தியாவிலிருந்து வரும்போது நாங்கள் எல்லாரும் போய் பின்னால் படையெடுக்கிறோம் என்ற நிலைமை என்று அவன் மட்டும்தான் தனி அறைக்குள்ளே சொல்லுங்கோன்ட்டு காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இங்கால தட்டமும் நீட்டுவினோம், இங்கால காதையும் நீட்டுவினோம், பருவாயில்லை என்று தட்டத்தில் போட்டு அது ஒன்று தான். ஆனால் இங்கே யாரோ 1-2 பேர் உள்ளே போட்டோன்னே இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு போல இருக்கும். மனித சாமிகள் இப்போ வருவது குறைவு. சாத்திரக்காரர் தான் ஈஸ்ட் ஹாமில் நிறைய பேர் நிற்கணும், ஆந்திராக்காராக்கள் தெலுங்குக்காராக்கள். ஏன் அதை சாமியார் மாதிரி கோயிலில் எதிர்பார்க்க இல்லாதுன்னா, கோயில் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது அவர்கள் பட்ஜெட் போட்டு இவ்வளவு வருமானம் எடுக்க வேணுமென்று டார்கெட் பண்ணி வேலை செய்வார்கள். அங்கே எதிர்பார்க்க இல்லாது. பள்ளிக்கூடங்கள் இல்லை, முதல் சொன்ன மாதிரி சமூக சேவை நிறுவனங்கள் இல்லை, எங்களோட வைபவங்கள் இல்லையண்டேக்கில் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் நிறைய உங்கள் குறை தீர்க்க, குறை கேட்க எல்லாம் நிறைய அமைப்புகள், நிறைய முக்கால்வாசி டாக்டர்ஸ் தான் அதை உருவாக்கினவை.
நான் கொஞ்சம் பேர் அனுப்பினான் இங்கே தேடுங்கோண்ட அவை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டோம். ஃபைனான்ஸை பற்றி எங்களோட காய்க்காதுங்க. பிரச்சனையே ஃபைனான்ஸிலேருந்து தான் நம்மகிட்ட மனக்குழப்பமே பாதிக்கப்படுது. அப்போ இந்த பெரிய 250 டாக்டர்ஸ் ஒரு அமைப்பு உருவானது ஓசன்னாவும் 2-3 தடவை இங்கே கூப்பிட்டு காய்ச்சவர். அவைகிட்ட போனால் ஃபைனான்ஸை பற்றி காய்க்க மாட்டோம். எங்களுக்கு ஃபைனான்ஸால் தான் மனக்குழப்பமே வருது. கொரோனா காலத்தில் வேறு என்ன, நான் ஓப்பனாக சொல்கிறேன். யாராவது இல்லை நாங்கள் தீர்த்து வச்சோம்னா இந்த அமைப்பாவது வழியில் வந்து சொல்லுங்க. ஃபைனான்ஸ் இல்லாட்டி வேறு என்ன பிரச்சனை? அதில் தொடக்கமும் நடுப்புள்ளியும் அதுதான் எல்லாம் என்று சொல்ல வரையில். ஆனாலும் இது சிறப்பு. நீங்கள் எடுத்த தலைப்பு வித்தியாசம். அதாவது மனம் போல வாழ்வு, எப்படி மனதை ட்ரீட் பண்ணுறோம். அம்மா கேட்டிருந்தா அந்த எங்களோட சப்கான்ஷியஸை பற்றி கைகள் நீங்கள் சொன்னீங்க இன்னும் ஒரு காய்ப்போம் என்று சொல்லி அது வேறு ஒரு நாள். அவை எடுத்த தலைப்பை நீங்கள் வடிவாக கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது தீர்க்கப்படுற பிரச்சனைக்குள்ளே நாங்கள் இப்போ சிக்கி போட்டு போனோம். இப்போ சிவா எடுத்து கொண்டு வந்தவை பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் தனி மனிதன். இப்போ எனக்கு விடுதலை கிடைக்காம நான் உங்களுக்காக போராடினான் இல்லை, எனக்கே லிபரேஷன் இல்லை, எனக்கே சுதந்திரம் இல்லாமல் நானே கட்டுப்பாடு இப்படி கையக்கூடாது இப்படி சிரிக்கக்கூடாது என்று ஒன்று உங்களுக்காக நான் ரோட்டில் நின்று போராடின ஒரு சமூகத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் எத்தனையோ பேர் அப்படி செய்திருக்கணும். நாங்களும் அப்படி எங்களுக்கு எங்களுடைய மனம், அதுதான் டாக்டர் ஆரம்பத்தில் வடிவாக சொன்னீங்க, நான் ஹாப்பி ஆகும் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களோட கூட மனம் விட்டு பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மனசு வரும். எனக்கே சிக்கல்கள் 1000 இல்லையா? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் இப்படி பார்த்துட்டு இல்லை பேந்து காய்க்கிறேன், அவர் நிற்கிறார் இவா நிற்கிறான்ட்டு ஒழிச்சு கொண்டு நிற்கிறேன் நான். என்னால் எனக்கு அந்த 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 அமைதி என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், நீங்கள் ஏதாவது இப்படி ஒரு சமூகங்களாக சந்திக்கிறீங்களா இல்லை நீங்கள் தனியத்தான் இதை பற்றி கதைச்சு மற்றவரோட பேசுகிறீங்களா? நான் பேச அமைப்புகளில் இல்லை, தனியாக என்று சொல்லிக்கல. இந்த வேறு இன்னொரு தளத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக போய்கொண்டிருக்கின்றது. மருத்துவ ரீதியால் நான் இடையிடையே தான் போவது. ஐ ஹேவன்ட் ஹேட் அ ரெகுலர் கமிட்மெண்ட். சரி. இன்னும் ஒரு விஷயம் தொட்டு விடுறேன். இந்த தியானம் என்றது யோகாவுக்கு பிறகு இப்போ தியானம்ங்கிறது வந்து அதுபடி அநேகமான பெண்கள் எல்லாம் லைஃப் கோச் என்ற ஒரு புதிய பட்டத்தை தாங்கி நிறைய பேர் வரினோம். முந்தி கவிதை எழுதுகிறாக்கள் நிறைய பெண்கள், இப்போ லைஃப் கோச்சாக. இப்போ தியானமும் அங்கே போகிற பார்த்தா தியானத்துக்கான செலவுகள்ன்னுட்டு அங்கேயும் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கு நெருக்கு வாரம் என்ன கூப்பிட்டேன்னு என்ன கூப்பிட இல்லை. அந்த தியானம் என்றது நாங்கள் அறிய யோகர் சுவாமிகள் சொன்ன தியானம் சும்மா இருத்தலே தியானம். இங்கே வந்து நாங்கள் திட்டம் போட்டு டைம் போட்டு இருந்தெழும்புவதே தியானம் என்ற ஒரு முறை மாறிட்டுது. அதுக்கும் பின்னால் அது சிஐசி என்ற தொண்டு அமைப்பை நாங்கள் பதிவு செய்து அதை கொண்டே கவுன்சிலோ ஃபாரின் பாடிகிட்டேருந்து காசு வாங்கலாம். அது ஒரு பெரிய மன அழுத்தம். என்ன போன்றாக்களுக்கு தியானத்தையுமா நீங்கள் காசு உழைக்கிறதுக்கு பாவிக்கிறீங்கள்? அதுக்கும் ஒரு அமைப்பு பேனர் எல்லாம் தேவையா, தலைவர் பொருளாளர் எல்லாம் தேவையா? அநேகமான தியான அமைப்புகளுக்கு இந்தியாவிலான் முதல்வர்கள் இருக்கிறார்கள். அங்கேயும் அமைதி இல்லை பாருங்க. கொஞ்ச நாளில் இந்த தியானங்களுக்குள்ள பிரச்சனை வரும். அதனால தான் கேட்டேன் நீங்கள் அமைப்பாக சொல்லவில்லை இன்றைக்கு. ஆனால் விதவிதமான அர்த்தங்கள் எடுத்து வச்சிருக்கார்கள் தியானம் என்றால். சில பேர் நினைக்கிறார்கள் தியானம் செய்தால் அவங்களுக்கு ஏதாவது பவர் வரப்போகுது என்று சொல்லி. சில பேர் சும்மா ஒரு மன ஓய்வுக்கு நான் சொன்ன மாதிரி அப்படி செய்கிறார்கள். அதனுடைய அதுவும் ஒரு நாங்கள் தனியாக அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். தொடத்தான் நினைத்தேனே தவிர அதை சப்ஜெக்ட் ஆக்க விரும்ப இல்லை. அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அது தியானம்ன்றதும் வேற தனியாக கலைக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அது ஒரு தனியாக பண்ணாங்க. இல்லை, அதை வந்து இந்த எங்களுக்கு என்னென்று சொல்வது பொறுமை, மௌனமாக இருக்கிற எல்லாத்துக்கும் அது அடிப்படை தேவையானது. அப்போ இது எங்கேயும் பார்த்தாலும் இவர் டலை இல்லாமல் தான் சொன்னார். நாங்கள் வந்து எங்களை தெரிஞ்சதை தான் சொல்ல துடிச்சு கொண்டு போக முடியும், கேட்பதுக்கு தயாராகி. அந்த தியானம் செய்யல அது தியானத்தில் ஒரு சுய சம்பாஷணை என்று ரமண மகர்ஷி சொல்லியிருக்கிறாராம். முதல் எனக்கு புரியவில்லை அது என்ன சுய சம்பாஷணை. அதாவது நீங்கள் வாய துறக்க முதல் கேட்கணும், இதான பயன் இருக்கா அல்லது வாய மூடிக்கொண்டு இருக்கணும். அது எல்லாருக்குமான செய்ய முடியாது ஒரு காரியம். நாங்கள் இதோட நிறைய செய்வோமா மிக அருமையாக தொட்டதுக்கு நன்றி கூறி
இந்த தியானம் என்ற தலைப்பில் இன்னொரு நிகழ்வில் நாங்கள் கலந்துரையாடுவோம். தியான மண்டபத்துக்கு பெருந்தொகை பணம் செலவு செய்யப்பட்டு லண்டனில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு தியானம் எப்படி நடக்கிறது அதை பற்றி ஆராயும். நன்றி. ஓகே, நன்றி டாக்டர் ஜெகநாதன். அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்து நல்ல நிகழ்ச்சியை இதற்காக நாங்கள் தொடர்ந்து தியானம் அப்படியான தலைப்புகள்லாம் நாங்கள் இனி இதை கொஞ்சம் விரைவுபடுத்தி கொண்டு போகலாம் என்று கூறிக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் மற்றும் இணைந்தவர்களுக்கும் போசண்ணா சார்பில் எங்களுடைய நன்றியும் உரித்தாகட்டும். சிறப்பான நிகழ்வு இது. நாளைய தினம் பண்பலை வரிசையிலும் இடம்பெறும். அவை எஃப்எம் நேயர்களும் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. மிக்க நன்றி எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.